எபிசோட் 6. இந்த Dress உனக்கு நல்லா இருக்குடா கண்ணு என்று ரித்தியா கன்னத்தை தொட்டு கூறினாள் மாதவி. அதை கேட்டு ரித்தியா சிரிக்க, ஏன் இருக்காது, இவங்க பையன் தானே, பையனுக்கு பையன் Dress நல்லதான் இருக்கும் என்று தன் அம்மா அருகில் வந்து அவர் கழுத்தில் கையை போட்டு அணைத்தவாறு கூறினான் மகிழன். பையனா என்று மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாக பார்க்க ரித்தியா விழித்தவாறு பார்த்தவள் மகிழனை முறைத்தாள். அவளை பார்த்து மகிழன் சிரிக்க, மகிக்கண்ணா என்ன சொல்ற என்றார் மாதவி. அம்மா சும்மாமா, என்னோட Dress போட வேண்டான்னு சொன்னேன், அதுக்கு மேடம் ஏன் நானும் பையன்தான், நான் ஏன் பையன் Dress போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டுக்கிட்டாங்க, அதுக்குதான் அப்படி சொன்னேன் என்று சிரித்தான். அதை கேட்ட அனைவரும் ரித்தியாவை பார்த்து சிரிக்க, அனைவரையும் பாவமாக பார்த்த ரித்தியா, நான் என்ன பண்றது, என்கிட்ட வேற Dress இல்ல, கொண்டு வந்த ரெண்டும் அழுக்கு, அதுதான் இவரோட Dress எடுத்து போட்டுக்கிட்டேன் என்றாள். சரிடா, அதுக்கு எதுக்கு முகம் வாடி போகுது, நீ யாரோட Dress எடுத்து போட்டிருக்க, உனக்கு சொந்தமானவனோட Dress தானே, இதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் என்றார் அவள் கன்னத்தை கிள்ளி. அதை கேட்டு ரித்தியா மகியை பார்க்க அவனோ அவளை பார்த்து முறைத்தான். தானும் அவனை பார்த்து உதட்டி சொல்லித்தாள். நான் பாரு, நினைக்கவே இல்ல இவளுக்கு மாத்திக்க வர துணியும் இல்ல, என்னங்க வாங்க நம்ம டவுனுக்கு போய் இவளுக்கு 4 Dress எடுத்துட்டு வரலாம் என்றார் உலகரசி. சரிம்மா போலாம் என்றார் சக்திவே. உலகரசி விடு, இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரி தானே பசங்க Dress போட்டுட்டு இருக்காங்க, விடு, இதையே ரித்தியா போட்டுட்டு போறா என்றார் மாதவி. ஆமாமா, இதுவும் ஃப்ரீயா நல்லதா இருக்கு என்றாள் ரித்தியா. அதை கேட்டு உலகரசி அவளை முறைக்க மற்ற அனைவரும் சிரித்தனர். இல்ல மாதவி, இதையே எப்படி போட்டுட்டு இருப்பா, வேற எடுத்துட்டு வரோம் என்றார் உலகரசி. அம்மா நான் போய் அக்காவுக்கு வேணுங்கிறது வாங்கிட்டு வரேன், அத்தை எனக்கு ஒரு வண்டி மட்டும் தாங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன் என்றாள் தாரிகா. சரிம்மா, நீ ஏன் தனியா போற, திவான் நீ தாரிகாவா கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வாப்பா என்றார். நானா என்று திவான் பார்க்க, நீதாண்டா போ என்றார் மாதவி. சரி என்று அவளை பார்த்து உதட்டுக்குள் சிரித்த திவான், தாரிகா வாங்க போலாம் என்றவன் முன்னால் செல்ல அனைவரிடமும் கூறிவிட்டு தாரிகா அவனுடன் சென்றாள். அன்றிரவு ரித்தியாவிடம் ஒரு புடவையை கொடுத்த உலகரசி, ரித்தியா இந்த புடவையை கட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு வா என்றார். எதுக்கு என்று புரியாமல் கேட்டாள் ரித்தியா. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம போடி, தாரிகா அக்கா கூட போ என்றார். சரி போ போன்னு சொல்றியே, எங்க போறது என்று புரியாமல் கேட்டாள் ரித்தியா. அப்போது அங்கு வந்த மாதவி, ரித்தியாமா வாடா என்று ஒரு அறைக்கு அழைத்து சென்று அவளை ரெடியாக சொன்னார். டே சிவா, என்னால முடியல, நான் உடனே ஊருக்கு வரேன் என்று தன் அறையில் நின்று கடுப்பாக போனில் பேசிக் கொண்டிருந்தான் மகிழன். டே மகி, நீ எப்படி புலம்புறது, சத்தியமா என்னால நம்ப முடியல என்றான் சிவா. நீ நம்பிதான் ஆகணும், நான் தான் கடுப்பா இருக்கு, அதே சமயம் விருப்பமும் இருக்கு. சிவா நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அந்த திவானி எங்க இருக்கா, எதுக்கு கல்யாணத்துல இருந்து ஓடி போனான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நாளைக்கு நான் ஊருக்கு வரேன், நீ எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க என்றான். டேய் என்னடா சொல்ற, நாளைக்கு ஊருக்கு வரியா, என்ன விளையாடுறியா என்று கோபமாக கேட்டான் சிவா. ஆமா, என்னால எல்லாம் அவன் மூஞ்சிய பார்த்துட்டு இங்க இருக்க முடியாது என்றான் கோபமாக. யாரு மூஞ்சியா என்று புரியாமல் கேட்டான் சிவா. அதுதான் நான் ஒரு குரங்கு கழுத்துல தாலி கட்டிருக்கேன்ல, அவன் மூஞ்சிலதான் என்றான் மகிழன். அதை கேட்டு சிரித்த சிவா, டேய் ரொம்ப பண்ணாத, திவான் உங்க கல்யாண போட்டோ அமிச்சான், தங்கச்சி நல்லாதான் இருக்கா, அதே மாதிரி அந்த பொண்ணு கேரக்டர் பத்தியும் சொன்னான். மகி இங்க பாரு, திவான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணுதான் உனக்கு சரியா இருப்பான்னு தோணுது, அந்த திவானி ஓடி போனது எவ்வளவோ நல்லது என்றான். நீ ஏண்டா சொல்ல மாட்ட, நீ இத சொல்லலன்னா தான் ஆச்சரியம், உனக்குதான் திவானிய பிடிக்காதே என்றான். ஆமா பிடிக்காதுதான், உனக்கு அவ வேண்டான்னு நானும் எவ்வளவு தூரம் சொன்னேன், நீ கேட்கவே இல்ல, இப்ப பாரு நல்லா அசிங்கப்படுத்திட்டு போனால என்றான் கோபமாக. சிவா எனக்கு அதுதான் புரியவே இல்ல, என்ன அவ்வளவு லவ் பண்றேன்னு சொன்னா, நான் இல்லன்னா செத்துடுவேன்னு சொல்லி கையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டா, அப்படி இருக்கும்போது ஏண்டா இப்படி பண்ணுனா என்று புரியாமல் கேட்டான் மகிழன். அவ கைய கட் பண்ணிக்கிட்டான்னு தானே அவளை லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்த, ஆனா அந்த கல்யாணம் நடக்கல, அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு இனிமே அவளை பத்தி யோசிக்காம இப்ப உனக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைஞ்சிருக்க, அது அழகா வாழ பாரு என்றான் சிவா. எது அழகான வாழ்க்கையா, டேய் இது ஒரு லூசுடா என்றான் மகி. லூசா என்று சிரித்தான் சிவா. ஆமாடா,
சரியான லூசு, பைத்தியம், மென்டல், அப்புறம் சரியான திமிரு பிடிச்சவ, ராங்கிக்காரி என்று மகிழன் பாட்டுக்கு ரித்தியாவை பற்றி புகழ்ந்து கொண்டே சென்றவன் அப்படியே திரும்ப அவன் முன் கையில் பால் சொம்பு வைத்துக் கொண்டு அவனையே புருவம் தூக்கி உதடுகள் சுருக்கி பார்த்து கொண்டிருக்கும் தன் மனைவியை பார்த்தவன் அப்படியே பேச்சை நிறுத்தினான். டேய் மகி, அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா என்று சிரித்தவாறு கேட்டான் சிவா. தனக்கு முன் நின்றிருக்கும் ரித்தியாவை முறைத்த மகிழன், இன்னும் நிறைய இருக்கு, அத நான் நாளைக்கு வந்து சொல்றேன். இப்ப மேடம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்திருக்காங்க, அந்த வேலையை போய் பாக்குறேன் என்றான். அதை கேட்டு சிரித்த சிவா, ஓகே மச்சான், ஆல் தி பெஸ்டா என்றவன் போனை வைத்தான். எங்க மகிழன் போனை வைத்தவன் தன் மனைவியை பார்க்க அவளும் அவனை கண்கள் சுருக்க முறைத்தவள், மூஞ்சிய பாரு, நான் பைத்தியமா, திமிரு பிடிச்ச ராங்கிக்காரியா, சார் ரொம்ப யோக்கியம், சரியான ஆங்கிரி பர்ட் மூஞ்சு, பச்சை மிளகா என்று உதட்டை சுழித்து கூறியவள் வேகமாக சென்று டேபிள் மேல் பால் சொம்பை வைத்தவள், அத்தை தான் உங்களை குடிக்க சொன்னாங்க, ஆனா நீங்க தலையில ஊத்திக்கிட்டு போய் தூங்குங்க என்றவள் அவனை கடந்து பெட்டுக்கு செல்ல போனாள். போகும் அவள் கையை பிடித்து நிறுத்திய மகிழன், என்ன சொன்ன, தலையில ஊத்திக்கிறதா என்று கூறியவாறு டேபிள் மேல் இருந்த பால் சொம்பை எடுத்தான். ஆமா, பீர் குடிக்கிற நீங்க இந்த பாலை குடிப்பீங்களா, அதனால உங்க தலையில ஊத்திக்கோங்க, இப்போ என்ன விடுங்க என்று கையை அவனிடமிருந்து பிடுங்க முயற்சி செய்தாள். ஊத்துறண்டி இரு என்றவன் அடுத்த நொடி ஒரு சொம்பு பாலை ரித்தியா தலையில் ஊற்றி அபிஷேகம் செய்திருந்தான் மகி. அதை சற்றும் எதிர்பாராத ரித்தியா அப்படியே அதிர்ச்சியாக ஆ என்று வாயை பிளந்து நின்றாள். அவளை பார்த்து சிரித்த மகிழன், அப்பா பாக்க அப்படியே கோவில்ல இருக்கிற அம்மன் சிலை மாதிரியே செம்மையா இருக்க என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளியவன் சென்று பெட்டில் அமர்ந்தான். தன் தலையிலிருந்து பால் சொட்ட சொட்ட பத்ரகாளி போல் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க அவனை முறைத்தவாறு பார்த்தவள், உன்னா என்று கோபத்தில் வேகமாக சென்று அவன் மேல் புத்தென்று விழுந்தாள். அதில் மகிழன் அப்படியே பின்னால் பெட்டில் விழ ரித்தியா அவன் மேல் விழுந்தவள், ஏமலையா பால ஊத்துன, இப்ப பாரு உன்ன என்று தன் முகத்தை அவன் முகத்தில் வைத்து தேய்த்தாள். அதில் மகிழனுக்கு ஒரு மாதிரியாக, ஏய் தள்ளி பொடி, என்ன விட என்று அவளை பிடித்து தள்ளினான். ஆனால் அவளோ அதையெல்லாம் உணராமல் சின்ன குழந்தை போல அவனை பழிவாங்க தன் தலையில் இருக்கும் பாலை தலையை சிலுப்பி அவன் முகத்தில் தெளித்து தன் முகத்தை வைத்து அவன் முகத்தை தேய்த்தவள் தன் புடவை மீது ஊற்றியிருந்த பாலை அவன் ஷர்ட்டில் தேய்க்கிறேன் என்ற பெயரில் அவன் உடலோடு தன் உடலை வைத்து தேய்த்தாள். அதில் மகிழனின் உடலில் இருந்த தாப நரம்புகள் அனைத்தும் எழுந்து அவனை இம்சை செய்ய, ஐயோ இந்த பைத்தியம் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணுதா இல்ல தெரியாம பண்ணுதா, ஆனா எனக்கு என்னமோ பண்ணுதே, இதுக்கு மேல போனா நான் இவளை ஏதாவது பண்ணிடுவேன், நோ மகி அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, தள்ளுடா இவள என்றவன், ஏய் தள்ளி போடி என்று தன் மொத்த பலத்தையும் திருத்தி அவளை ஒரே தள்ளாக தள்ளியவன் வேகமாக பெட்டில் இருந்து இறங்கி பெட்டில் மல்லாக கிடந்த ரித்தியாவை பார்த்து முறைத்தான். ரித்தியாவோ வேகமாக எழுந்து அமர்ந்து அவனை பார்த்து எதையோ சாதித்தவள் போல சிரித்தவள், எப்படி இந்த ரித்தியா என்றாள் தலையை ஆட்டி. அவளை முறைத்த மகிழன், பொன்னாடி நீ எல்லாம் என்றான். ஏன் பார்த்தா தெரியலையா என்றாள் பின்னால் பெட்டில் 2 கையை ஊன்றி அவனை பார்த்து ஒற்றை புருவம் உயர்த்தி. அவளை முறைத்த மகிழன், அதான் தெரியுதே மூளையே இல்லாத பொண்ணுன்னு, ஏண்டி ஒரு பையன் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற காமன் சென்ஸ் கூட உனக்கு கிடையாதா, இப்படிதான் ஒரு பையன் கிட்ட நடந்துப்பியா என்று கோபமாக கேட்டவனுக்கு இன்னும் உடம்பு சூடு தணியாமல் இம்சை செய்ய, ஐயோ என்றவன் அதை தனிய வைக்க வேகமாக பாத்ரூம் சென்று கதவை மூடி ஷவரை ஆன் செய்து அதன் அடியில் நின்றான். அவன் திட்டிவிட்டு சென்றதை பார்த்து கோபமாக முகத்தை வைத்துக் கொண்டு பார்த்த ரித்தியா, இப்ப எதுக்கு இவன் இப்படி திட்டிட்டு போறான், நான் என்ன ஒரு பையன் கிட்ட எப்படி நடந்து, ஐயோ என்று அப்போதுதான் அவளுக்கு எல்லாம் புரிய, ஐயோ லூசு லூசு, உனக்கு அறிவே இல்லையா, இப்படிதான் ஒரு பையன் கிட்ட, ஐயோ என்று வாயில் பெருவிரல் ஆள்காட்டி விரல் 2ஐயும் வைத்து கடித்தவாறு புலம்பியவள், ஐயோ போச்சு போச்சு, கேவலமா நினைச்சிருக்குமே அந்த ஆங்கிரி பேர்ட், இனிமே எப்படி அவன் மூஞ்சில முழிக்க போற, மொக்கு மொக்கு என்று தன் தலையில் அடித்துக் கொண்டாள். இங்கே தண்ணீர் அடையில் நின்றிருந்த மகிழன், ஐயோ என்னது இது, இந்த சூடு குறையவே மாட்டேங்குது, இவ்வளோ ஏ லூசு மென்டல், நான் சும்மா தரடே இருந்தேன், சும்மா இருந்தவனை கிளப்பி விட்டுட்டு இப்ப பாரு நான் எப்படி கஷ்டப்படுறேன். ஆமா அந்த திவானிய நான் லவ் பண்ணினேன்,
அப்ப அவளோட கைய மேல பட்டா கூட ஒரு அருவருப்பு இரிட்டேட்டிங் ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா இவ என் மேல அப்படி உரசினப்ப கூட எனக்கு அந்த அருவருப்பு ஃபீல் வரலையே. இந்த மாதிரி ஃபீல் தான் வருது. நான் இப்படி இவளுக்கு லிப் கிஸ் கொடுத்தேன். அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா எனக்கு இவ வேண்டாம் என்று தண்ணீர் அடியில் நின்று தன் முகம் கை கால் என்று தேய்த்தவன் உடம்பு சூடு குறைந்தது போல இருக்க, அப்பா இப்பதான் நல்லா மைண்ட் ஃப்ரீயா இருக்கு என்று கூறியவன் அப்போதுதான் கவனித்தான் மாற்ற வேறு உடை எதுவும் இல்லை என்று. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இப்படியவா வெளியில போக முடியும்? அவ வேற இருக்காளே. இப்படி ஈர துணியோடவும் போக முடியாது, இது இல்லாமலும் போக முடியாது என்று புலம்பியவன், சரி வர வழி இல்ல என்று கூறி கொஞ்சமாக கதவை திறந்து, ஏய் அரமண்டல் என்று பெட்டில் அமர்ந்து விரல் நகத்தை தின்றவாறு இருந்த ரித்யாவை பார்த்து கூப்பிட்டான். அவன் அரைமிண்டல் என்று கூப்பிட்டது ரித்யாவிற்கு கோபம் வந்தாலும் அதற்கு மேல் அவன் மேல் தான் உருண்டு பிறண்டது நினைவு வந்து அவளுக்கு ஒரு மாதிரி வெட்கம் கூச்சமெல்லாம் ஏற்பட்டு அவனை பார்க்க ஒரு மாதிரி இருக்க கீழே குனிந்து உதட்டுக்குள் சிரித்தவாறு இருந்தாள். அவளிடம் இருந்து எந்த சத்தமும் வராமல் இருக்க, ஏய் ரித்யா என்று கொஞ்சம் சத்தமாக கத்தினான் மகிழன். அதில் எழுந்து நின்றவள், ஆ சொல்லுங்க என்றாள் வேறு எங்கோ பார்த்து. அவள் தன்னை பார்க்காததை பார்த்த மகிழன், என்னாச்சு இவளுக்கு? நம்ம ஒழுங்கா தானே இருக்கோம் என்று தன்னை பார்த்தவன், நல்லாதான் இருக்கும். அப்புறம் என்னாச்சு இந்த அரமண்டலுக்கு? சரி என்னமோ ஆகிட்டு போகுது, நமக்கென்ன என்று மெதுவாக கூறியவன், ஏய் என்னோட கபோர்ட்ல என்னோட ட்ரெஸ் இருக்கும், எடுத்துட்டு வந்து கொடு என்றான் மகிழன். உங்க ட்ரெஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது என்று கீழே குனிந்தவாறு கூறினாள் ரித்யா. அதை கேட்டு அவளை முறைத்த மகிழன், தெரியாதா? ஒழுங்கா எடுத்துட்டு வந்து குடுடி என்று கோபமாக கூறினான். அவனை பார்த்து உதட்டை சுழித்த ரித்யா, சரி சரி எடுத்துட்டு வந்து தரேன், கத்தாதீங்க என்று சென்று அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள். அதை அவள் கையிலிருந்து வெடுக்கென்று பிடுங்கிய மகிழன், மூஞ்சிய பாரு என்று தட்டியவன் கதவை சாத்திக் கொண்டான். மூஞ்சிய பாரா? குரங்கு, உன்னோட மூஞ்சிய முதல்ல பாருடா ஆங்கிரி பேர்ட் என்று எல்லா பக்கமும் உதட்டை சுழித்து காண்பித்தவள் கோபமாக சென்று பெட்டில் அமர்ந்து கொண்டாள். மகிழன் உடைமாற்றிக் கொண்டு வெளியே வந்தவன் அவளை பார்த்து முறைத்தவாறு தன் கையால் தன் தலையை தட்டியவன் பால்கனிக்கு சென்றான். நீங்க மறைச்சா நாங்க பயந்துருவோமா? போடா என்று அவனை திட்டியவள் அவன் கபோர்டை திறந்து அவனுடைய டி-ஷர்ட் ஷார்ட்ஸ் எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றவள் குளித்து முடித்து வெளியே வந்து கண்ணாடி முன் நின்று தன் தலையை துவட்டி கொண்டிருந்தாள். அப்போது உள்ளே வந்த மகிழன் அவளை பார்த்து ஒரு நொடி அதிர்ந்து நின்றவன், ஏய் எதுக்குடே திரும்ப என்னோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டா என்று கோபமாக கேட்டான். அவளுக்கு மீண்டும் அவனை பார்க்க வெட்கமாக இருக்க, அது என்கிட்ட நைட்ல போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் எதுவும் இல்ல, தாரிகா சுடிதார் சாரி தான் எடுத்துட்டு வந்திருக்கா. அது போட்டுக்கிட்டு எப்படி நான் நைட்டு தூங்குறது? அதுதான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன், காலையில கொடுத்துடுறேன் ப்ளீஸ், நானும் பாவம் தானே என்று மெதுவாக தலையை தூக்கி அவனை பார்த்து உதட்டை பிதுக்கி சின்ன குழந்தை போல கேட்டாள். அவளை அப்படி பார்த்த மகிழனின் கோபம் குறைய உதட்டின் ஓரம் மெலிதாக சிரித்தவன், சரி காலையில கொடுத்துடணும் என்றான். அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன் என்றாள் வேகமாக தலையை ஆட்டி. என்று அவளை பார்த்து தலையை ஆட்டியவன், அரமெண்டல் என்று முணுமுணுத்தவாறு சென்று பெட்டில் படுத்தான். ரித்யா தன் தலையை நன்றாக துவட்டியவள் தன் முடையை பிடித்து முகர்ந்து பார்த்தாள். அவளை பார்த்தவாறு படுத்திருந்த மகிழன், என்ன பண்றா இவ என்று பார்த்தான். அப்பா பால் வாசம் போயிடுச்சு, இல்லனா அந்த வாசத்துக்கு தலைவலி பிடிச்சு வாமிட்டே வந்திருக்கும் என்றாள். அதை கேட்ட மகிழன் சிரித்தவாறு அவளை பார்த்தான். அப்போது படுக்க போகலாம் என்று திரும்பிய ரித்யா கண்ணில் அவன் சிரிப்பது பட, எதுக்கு இந்த சிரிப்பா என்றாள் கண்ணை சுருக்கி உதட்டை வளைத்து. வேண்டுதல் அதான் என்றான். தானும் அவளை முறைத்து என்று உதட்டை சுழித்து காண்பித்து விட்டு ரித்யா சென்று பெட்டில் படுக்க செல்ல அதில் வேகமாக எழுந்த மகிழன், ஏய் இங்க எங்கடி வரா என்று கேட்டான். எதுக்கு இங்க வருவாங்க, தூங்கதான் என்றவள் படுத்துக் கொண்டாள். ஏய் எதுக்கடி நீ இங்க படுக்கிற, போடி போய் கீழே படு என்றான் மகிழன். எது கீழே படுக்கவா என்று வேகமாக எழுந்து பெட்டில் சமணம் போட்டு அமர்ந்தவள், ஹலோ ஆங்கிரி பேர்ட், எனக்கு எல்லாம் கீழே படுத்தா தூக்கமே வராது, என்னால எல்லாம் கீழே படுக்க முடியாது, நீங்க வேணா போய் கீழே படுத்துக்கோங்க என்றாள். என்ன
நான் கீழே படுக்கவா? இது என்னோட ரூம், இது என்னோட பெட். நான் ஏன்டி கீழே படுக்கணும்? என்னாலலாம் முடியாது. ஒழுங்கா நீ போய் கீழே படு என்றான். நோ நோ நோ, நான்லாம் கீழே படுத்தேன், இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். இப்ப எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? நீங்க என்ன ஏதாவது பண்ணிடுவீங்கன்னா என்று கேட்டாள். அதை கேட்டு மகிழன் அவளை முறைக்க, நீங்க பயப்பட வேண்டாம், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு என்றாள். என்னோட பயம் நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேனோன்னு இல்ல, நீ என்ன ஏதாவது பண்ணிடுவியோன்னு தான் பயமா இருக்கு. எழுந்து கீழே போடி என்றான். அவனை மூக்கு சுருக்க முறைத்த ரித்யா, ஆமா, இவரு பெரிய அழக, இவரை நாங்க ஏதாவது பண்ணி இவரு கருப்பு போயிடும். படுடா, உன்னையெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்றவள் படுத்துக்கொண்டு, உனக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நடுவுல தலகாணி வச்சுக்கோ என்றவள் கண்ணை மூடினாள். அவளை பார்த்து மூக்கு சுருக்க முறைத்த மகிழன், இவளா என்று தலையணையை எடுத்து அவளை அடிக்க சென்றவன் அடிக்காமல் பெட்டில் பொத்தென்று போட்டு அதில் பொத்தென்று படுத்துக்கொண்டு அவளை முறைத்தான். இது எந்த மாதிரி ஜந்துனே தெரியலையே, இதை என்னோட தலையில கட்டி வச்சுட்டு என்னோட உயிரை வாங்குறாங்க. ஐயோ, இது கூட எவ்வளவு நாள் குப்பை கொட்டணுமோ தெரியலையே, வாழ்க்கை முழுக்கனா நான் செத்தேன் என்று புலம்பியவன் அப்படியே கண்ணை மூடி உறங்க தொடங்க, அப்போது அவன் மேல் யாரோ கையை தூக்கி போடுவது போலவும் காலை தூக்கி போடுவது போலவும் இருக்க, அதில் விழுக்கென்று கண் விழித்து பார்த்தவன் கண்முன் தூக்கத்தில் ரித்யா அவன் மேல் கை காலை போட்டு அவனை அணைத்தாற் போல உறங்கிக் கொண்டிருந்தாள். ஐயோ, இவ என்ன இப்படி மாலை வந்து படுத்துட்டு இருக்கா என்று விழித்த மகி, ஏய் தள்ளி போடி என்று அவளை பிடித்து தள்ளினான். தொட்டா ஆடாம இருடா என்று தூக்கத்தில் உளறிய ரித்யா இன்னும் அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். அதை கேட்டு அதிர்ச்சியாக விழித்த மகிழன், தட்டாவா, யாரடி அவன் என்று அதிர்ச்சியாக கேட்டான்.